காம் கேரக்டர், பீஸ்ஃபுல். சரியா? ரெண்டு பேரும் ரிலாக்ஸ்டாக பேசுவாங்க, அமைதியாக பேசுவாங்க, ஹாப்பியாக பேசுவாங்க. இது ஒரு கேரக்டர். அமைதியான தம்பதி, சைலண்ட் தம்பதி. ரெண்டாவது, சச்சரவுகளை தவிர்க்கும் தம்பதிகள். பிரச்சனை வர பார்க்கும், ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு தவிர்த்து கொண்டு சண்டை பிடிச்சு கொள்ள தேவையில்லை, சண்டை வரும் அப்படி வாழ்றாங்க. மூணாவது, எப்போதும் சண்டை போடுகின்ற தம்பதிகள். ஒரே மண்டலையை வச்சாங்க வீட்டில். சட்டிமான உடையிற சத்தம் கேட்கும், கிளாஸ் உடையிற சத்தம் கேட்கும், டிவி புழுவுற சத்தம் கேட்கும், போன் உடையிற சத்தம் கேட்கும், கதவு இழுத்து மூடுற சத்தம் கேட்கும். திடீர்னு பைக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணி புஷ்ஷு வெளியே போகும். திடீர்னு அல்மாரி சத்தம், அல்மாரி எல்லாம் ஒட்டைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். பேக்ல டச் பண்ணப்படும், பேக் அப்படி இழுத்து வெளியே போட மாதிரி சத்தம் கொடுக்குறது. அதோட சேர்த்து அவங்க அப்பட்டை எல்லாம் கேட்கும். உப்பரிமா குமார பேலாம் கேட்கும். ஆனா இது எப்படின்னா ரெண்டுமே சண்டை போடி, ரெண்டு சண்டை போடி. அந்த சண்டை பிடிச்சி எல்லாரும் பார்த்து சிரிச்சு ரெண்டு ரெண்டு யாராவது திரும்ப ஒரு கிழமையில பார்த்தா ரெண்டு மூணு நடக்காத மாதிரி என்னடா இவ்வளோ பேச்சு பேசி சண்டை பிடிச்சி அடிச்சு ஏசி இனி என்ன மூச்சில நீ முடிக்காதேன்னு சொல்லி என்ன மயத்து கூட நீ வராதேன்னு சொல்லி உன்னை இன்றைக்கு நான் 3 தலாக்கு பண்ணி முடிச்சிருக்கேன் சொல்லி முடிச்சு வரும். ஒரு கிழமைக்கு புறவாக்க 2 நிமிஷம் சந்தோஷமா அது தொடராது. திரும்ப ஒரு கிழமைக்கு புறப்பாலே பேசிட்டாங்க. பாத்தீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு குடும்பத்துல வளர்ற பிள்ளை எப்படி இருக்கும். அந்த பிள்ளை நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவட வைஃபோட எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது சண்டை கோழிக்கு பிறந்தது சண்டை கோழியா வராம